வாடி உனக்கு அடிச்ச ரெண்டை பிடிக்குமா பிடிச்ச ரெண்டை பிடிக்குமா? எனக்கு 3 வேட்லையுமா அடிச்சு விடுறதுக்கு பிடிச்சி வர்றது. சரி எனக்கு பிடிச்சிக்கிட்டே அடிக்கிறது பிடிக்கும். 2 கட்டு வேலை எனக்கு பிடிக்காது. ஏமா? அதனால கும்மி அடிச்சு விடலாம். விளையாண்டுருமா? ஆமா. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே நானே பாடவில்லை பாவை முகத்தை பாட்டொன்று கேட்டு உனக்கு இந்த வேண்டாமா? நீங்க சொன்ன பிடிச்சிருக்குமா? ஆட்டங்கட்டி ஆடணும். அப்படி யாரும் ஆடாத ஆட்டமா இருக்கணும், யாரும் பாடாத பாட்டா இருக்கணும். முதல்ல உன்னை வர்ணிக்கணும். எல்லா ஆட்டும் ஆடலாம், ஆடக்கூடாது ஒரு ஆட்டம் இருக்கு. என்ன ஆட்டம்? பித்தல் ஆட்டம். அந்த ஆட்டம் நம்மளுக்கு வேணாம். ஆமா, ஏன்னா ஆடக்கூடாது. ஆமா, பெண்களுக்கு உரிய ஆட்டம் இருக்கணும். வேண்டுவோமா? வேண்டுவோமா? நான் மேல வைப்பேனா? நான் கீழே வைக்கிறேன். ஏய் நீ அது நீ நடு வைக்கிறியா? பரவாயில்லையே. அதனால உன்னை வர்ணிக்கணும். வர்ணிச்சிருமா? வர்ணிக்கமா? ஆண்டவனுக்கு பெருமாள் துணை, ஐயவனுக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு கலக்கல் கண்ணிய பொண்ணுனை, இந்த அண்ணனுக்கு ஒத்துக்கம்மா 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 பாதத்தம்மா கேட்டு பாரு கண்ணுக்கு
கட்டணும். அதனால ஆளோட சோ போட்டுருமா. குறிஞ்சியிலே மலர்ந்து குலுங்குதடி கண்ணாலே ஒரு குரத்தை பட்டிருந்தோ குறைக்குதடி முன்னாலே கத்தான குறிஞ்சியிலே மலர்ந்து குலுங்குதடி கண்ணாலே எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை கூடாதுமா. கந்தன் முருகப்பெருமான் குறை என்னைக்குமே இருக்கு கூடாதுமா. அதனால தவமுனிவர்கள் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய. சரி. அதனால முனிவர் வந்து என்னை கூப்பிடுங்க. அப்படியாமா? சோ சோ இருப்பது இங்கே அது இங்கே வேறெங்கே தெரிந்தறிவோம் திறந்ததும் நிறைந்ததும் இங்கே தெரிந்த நினைவோம் திறந்ததும் நிறைந்ததும் இங்கே தெய்வம் இருப்பது இங்கே பொருளும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சோர் பொழியில் வளர்ந்த காடு பொருளும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சோர் பொய்யில் வளர்ந்த காடு எழுத்தோம் நிறைந்தவர் நெஞ்சோர் இறைவன் திகழும்
அணிகள் ஆடும் மரங்கள் ஆட்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகள் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணோ இங்கொரு கண்ணோ ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. கவிய மழலை மொழிகள் இறைவன் உண்டு அம்மா. கலையே கவியை மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வமோ என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு. தெய்வம் ஏற்கும் நமது தொண்டு. தெய்வம் இருப்பது இங்கே அது இங்கே எங்கே. நன்றி உணர்ந்தவர் இங்கே அங்கே உணர்ந்தவர் இங்கே தெய்வம் அங்கே உள்ளவர் இங்கே தெய்வம் அங்கே. தெய்வம் இருப்பது இங்கே. உலகெல்லாம் உணர்ந்ததற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவார். என்னாலும் அவனுடைய மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்றால் சிவன் இறங்கி வந்து விடுகிறார். எந்த வரங்களை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதனால்தான் சிவனை சொன்னார், பித்தா பிறை சூடி பெருமாளே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் என்னாலும் என் மனத்தின் உள்ளே வைத்தாய் பெண்ணை செஞ்சடையுள் அருள் துறையுள் வைத்தால் நீ எனக்கு ஆளாயினி அல்லே எனலானேன் என்பார். ஆக சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்ற தன்மையிலே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதில் என்னாலும் நீங்காதான் தாழ்வாழ்க, சேவடி ஆண்ட சென்னையில் வாழ்க என்று வாழ்க 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 என்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார். அப்படி வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வாரை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அருள் தெய்வம் சிவபெருமான். அதனால்தான் சொல்லுவான் சிவனை, பாரிலே உயர்ந்தது பக்தி, பாரில் உயர்ந்தது பக்தி, அந்த பக்தியை பற்றின பேர்களுக்கு வருமே முக்தி, சீரிய உயராற்றும் சித்தி, யாருக்கும் தித்திக்குமே சிவன் செகலினால் பக்தி. ஆக சத்தே சித்தி ஆனந்தம், அதுவே சச்சிதானந்தம். அந்த மாதிரி தம்பி இந்த தன்மையிலே வந்திருக்கும் காலையிலே பள்ளத்தை நாடி தண்ணீர் எப்படி செல்லுகின்றதோ அதே போல மீண்டும் மீண்டும் நல்ல உள்ளங்களை எல்லாம் காண வாய்ப்பினை தந்த அந்த இறைவனுக்கும் அந்த எனது அருமை மகன் சொரிக்குளம் செல்வம் லயபுத்துவான் செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட வேண்டும். என் நன்றி கொன்றாருக்கும் ஒய்விண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்பான் வள்ளுவ தேவன். காரணம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம், தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்காக சொல்ல வந்ததுதான் பகவத்கீதை. அந்த கீதையை சொல்ல வந்தவன் கிருஷ்ண பரமாத்மா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கம்மினாலும் என்றோ ஒரு நாள் தர்மமே வெல்லுமென்ற மகாபாரதத்திலே கண்ணன் வந்ததினால் கௌரவர்கள் அழிந்தார்கள், நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் தர்மம் அதர்மம் என்ற இரண்டு இருக்கிறது, இன்பம் துன்பம் என்ற இரண்டு, இரவு பகல் இரண்டு. வாழ்க்கையிலே மனிதனுக்கு நல்வினை தீவினை இரண்டு.
ஆக எல்லாமே இரண்டு இரண்டாக கலந்ததினால்தான் சந்திரன் சூரியன் இரண்டாக இருந்தாலும் எல்லாமே இரண்டாக இருப்பதைப் போல வாழ்க்கையிலே மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த தன்மை அறிந்து எல்லாம் அல்ல அந்த இறைவனை வணங்குவது சாலை சிறந்தது என்ற நன்மையிலே கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பார்கள். அதனால்தான் அம்மை மூதாட்டி கூட விநாயகனை வணங்கிய பிறகுதான் அங்கே கைலாசம் சென்றாள். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலந்தை துங்க கரிமுகத்து தூ மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும். இளமை வேண்டாம், முதுமை வேண்டும், முதுமையிலே ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை நீ தர வேண்டும். அதனால்தான் நாளை உனக்கு தர உங்ககிட்ட இருக்கிற 3 எனக்கு கொடுத்துரு. இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ் என்ற 3 தமிழை வாங்கினாள் அவ்வை மூதாட்டி. அதனால்தான் 3 தமிழ் தோன்றியதும் அவ்வையிடமே என்று சொல்வதை போல அந்த அவ்வை சொன்னதை போல அந்த விநாயகரை, கணநாதனை, கணபதியை வணங்குவோருக்கு ஒரு தாழ்வில்லையே. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கணபதியைத்தானே முதல் தெய்வமா வணங்குகின்றோம். பிள்ளையார் சொல்லி போட்டு அவர் தானே ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு வெளியே மாட்டேங்கப்பா. வாய் பெருசா பேசுறாங்களே. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் விநாயகப் பெருமானை ஏன் முதல் தெய்வமாக கும்பிடுகிறோம்னு அம்மா வரட்டும் கேட்போம், முற்றுப்புள்ளி வைப்போம். அதுக்கு முன்னால இந்த இடத்துல வந்திருக்கும் காலையிலே முருகா மூஷிகமாக மோதகஸ்த சாமரகர்ம விளம்பின சூஸ்திர வாமனரூபண மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகர் பாத நமஸ்தே கணபதி நமஸ்தே. எங்க அண்ணன் ராஜேந்தர் பாடல். இது காரணம் என்ன தெரியுமா? 3 நாளா நீ வர்றதுனால உன் பெட்டியில பாடுறதுனால ஒரே பெட்டியில பாடும்போது சாரீரம் கட்டாது. சில பிள்ளைகள்ட்ட சுதி குறைவா இருக்கும். அப்படி பாடும்போது தான் நமக்கு சிக்கல் வருகிறது. தினசரி 3 நாளை சந்திக்கிறதுனால சாரீரம் எந்த ஒரு கரகரப்பும் இல்லாமல் இதே ஹார்மோனியத்தில் பாடுறதுனால ஒரு பொன்மாலை நான் பாடு டகனமிதோ நேத்து கூட பிடிலையே. ஒரு அம்மானை நான் காணு டகனமிதோ டகனமிதோ டகனமி டகனமி டகனமிதோ எது சொன்னா வாசி மாட்டேன். சலங்கையில் சாழ்வோரு மாடு பாடு சலங்கையிட்டால் ஒரு மாடு சங்கீதம் பாடு அவள் மொழிகளில் பலருஷம் இதை காண்பதில் உள்ளம் பரவசம். ஒரு பொன்மாலை நான் பாட தகுதிதோ ஒரு அம்மானை நான் காண தகுதிதோ தகதமி தகதமி தகதமிதோ சாகுடலும் கைதா செலவுடும் பெருதை சாகுடலும் பெருதலும் தத்தமின்
அப்படி வளைந்திருக்கும் அற்புதமான ஒரு காலம். விண்ணை ஓரடியாக ரங்கமடையில் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் நாளகான பேரரசு மதுரையைச் சேர்ந்த ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு முன்னாடி போட்டி விவரிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் இந்த அற்புதமான தன்மையிலே ஒடுக்க இழந்தவன் கைபோல அங்கு இடுக்கண் கலைவுதான் நட்பு என்பான் தெய்வ புலவன். அந்த வள்ளுவன் சொன்ன குரலுக்கு ஒப்பு கலைஞர்களை அற்புதமான முறையிலே கௌரவித்த மாபெரும் இந்த கிராமம் என்னாலும் ஆறு போல் தலைத்து அருகு போல் வேலூன்றி என்னாலும் இந்த மக்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய பாதார வந்தத்தை பணிகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க. மாடசாமி தெய்வத்தின் கருணையினார் இந்த மக்கள் எல்லாம் எனது ஆறில்லா ஊருக்கு அழகு வாழாவும் என்பார்கள், கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்காது என்பார்கள். அதனால்தான் ஆலய அன்னையும் பிதாவும் முன்வரி தெய்வம் என்று சொன்ன அவை ஆலயம் தொழுவதும் சாலவும் நன்று என்று அன்று அவை அம்மா சொன்னாங்க. ஏன்னா ஆலயம் இல்லாத ஊர்ல ஆலய தரிசனம் பாவ விமோச்சனம். அதே போல கோபுர தரிசனம் கோடான கோடி புண்ணியம் அப்படி சொல்லு அந்த மாதிரி. அதனால்தான் ஊருக்கு ஒரு தெய்வத்துடைய அமைக்கிறது. இந்த மாடசாமி அப்படிங்கிற தெய்வத்தை வணங்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே, இந்த அருமையான ஆன்மீக முறை நல்ல இடத்திலே கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இருப்பதனால்தான் உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழுகின்றார். மனிதன் படைத்த சிலையில் தான் இறைவனே ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆக இறைவன் பெரியவனா இல்லை மனிதன் பெரியவனா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா?
அப்ப மனிதன் தான் பெரியவன். மனிதன் இறைவன் படைத்தவன் மனிதன், மனிதன் வடித்தவன் மனிதனை தெய்வமாக காண்பிப்பவன் இந்த மனிதன் தானே, தெய்வத்தை காண்பிப்பவன் மனிதன் தானே. அதனால்தான் அப்பேற்பட்ட நன்மைகளே அவன் கடவுள் என்றால் கடவுளாகவே தெரிந்தான் பிரகலாதனுக்கு. இரணியனுக்கு அவன் கடவுள் அல்ல, அவன் ஒரு கல்லு. யாரா நாராயணே, நான் தான் கடவுள் என்று சொன்னான் இல்லையா? அப்படித்தான் அவன் பிரகலாதன் கேட்பான், ஏப்பா நீ கடவுளா? ஏப்பா இப்படி போய் சொல்ற? உனக்கு வேர்க்குது இல்ல, உனக்கு பசிக்குது இல்ல, உனக்கு திடீர்னு வயிற்று வலி வருது இல்ல, திடீர்னு செத்து போயிடுறோம்ல, அந்த ஆனா கடவுளுக்கு வயிற்று வலிக்குமா? ஏப்பா கடவுள் இல்லைன்ற, கடவுள் இல்லைன்னு சொன்ன திருப்பதி மலையில உருண்டுகிட்டு கிடக்காங்க. அதெல்லாம் தெரியாம இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லாதப்பா, கடவுள் இருக்கு அப்படின்னு. அன்றைக்கே கடவுள் இருக்கு இல்லைங்கிற பிரச்சனை துவாபர யுகத்திலே வந்துருச்சு. அப்ப கடவுள் அப்படி என்பவன் உள்ளே வெளியே தேடாதே, கடவுளை இங்கே தேடு. இந்த ஆன்மாவிலே தான் கடவுள் இருக்கிறார். அதனால் சொல்லுவார்கள் ஞானிகள், உள்ளமே பெருங்கோயில் பூனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை பொருத்தி எல்லாமே இருக்கு. சிவன் கழுத்துல நாகராஜங்கிற பாம்பு இருக்கிறார். அவர் சிவன் களத்தில் இருக்க, அவரை போய் சௌக்கியமா இருக்காது கேட்கலாமா கருடு? அப்பதான் அவர் சொன்னாரா, நீ சிவன் களத்தில் இருப்பதினாலேதான் உனக்கு மரியாதை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்க. நான் கடவுள்கிட்டயே இருக்கேன், அதனால எனக்கு என்ன பயமும் கிடையாது. ஆண்டவன் என்னாலும் என் பக்கத்தில் இருக்கின்றார். ஆக அப்பேற்பட்ட நன்மைகளே என்னை நீ இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். அதனாலதான் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். அதிகார தலைவார்கள் எதிராவே என்று காலமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது அதிரத்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழும் போல. நான் நிலவு போல தெரிந்து வந்தோம் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழும் போல. நான் நிலவு போல தெரிந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். உடைத்தோடு அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோடும் தாழ்ந்தோடும் உறவு கொள்வது இது சிறுமை என்பது அறியத்தோடு உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது, அர்த்தம் உள்ளது, அர்த்தம் உள்ளது.
அருமையான இடம், அற்புதமான காலம், அற்புதமான நேரம். நாய் என் செய்யும், விடைதான் என் செய்யும், நம்மை நாடி வந்த கோள் என் செய்யும், பெருங்கூற்றும் என்ன செய்யும். குமரேசன் தாளும் சலங்கையும் நம்முன் வந்து தோன்றும் பொழுது எல்லாம் மறைபோல் வந்தாலும் பணிபோல் நீங்கிவிடும் என்பார்கள். அதனால்தான் தலைக்கு வந்தது தலை பாகையோடு போனது. கண்ணா உன்னால் நான் இன்று உயிர் பிழைத்தேன் என்பான் பாரதத்தில் அர்ஜுனன். அதனால்தான் அர்ஜுனன் உயிரை காத்தவன் பரந்தாமன். அதே போல மார்க்கண்டையின் உயிரை காத்தவன் சிவபெருமான் இல்லையா? அதே போல சாபத்தினை கணவனுக்கு ஆயுள் விருத்தி உண்டாக்கியவன் நாரத முனிவன். இப்படி ஒவ்வொரு உயிர்களுக்கும் அந்தந்த நேரத்திலே தக்க சமயத்திலே சென்று இந்த உலக நலன்களுக்காக உரையாடி வரக்கூடிய நாரதன் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வினாலும் இன்று ஒரு நாள் தர்மமே வெல்லும் என்பதற்காகத்தான் இந்த தன்மையில் ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்று நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமானது 1008 சுற்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தானப்பா இருக்கும். சோதனை பல வரலாம். சோதனையும் உலகத்திலே சாதனையாக்கி காட்டிய மகான்கள் எத்தனையோ பேர்கள் பிறந்தார்கள். இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு சிறிய வருத்தம். இன்பத்தை எவ்வளவு தூரம் நாம் கொண்டாடுகின்றோமோ அதேபோல துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதை போல, கண்ணதாசன் சொன்னதை போல, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எல்லாருக்கும் வேதனை இருக்கும். கோடீஸ்வரனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில இன்பம் இருந்தா துன்பம் இருக்கணும், இருக்கத்தானே செய்யுது. தம்பி, வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றாய் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் பாடு அமைதியை தேடி, நடக்கும் பாடு அமைதியை தேடி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி இணைத்து பார்த்து மதிநாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. எப்படி அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஆக உலகத்திலே கண்கண்ட தெய்வம் பரசுராமன் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். உலகத்திலே கோடாரியோடு பிறந்தவன் அரசு பரசுராமன், சூலத்தோடு வந்தவன்
யம தர்மன். சக்தி வேலோடு வந்தவன் வேலவன். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. அதனால்தான் கர்ணன் பிறந்த போது கவச குண்டலங்களும் சேர்ந்து பிறந்தனவாம். அதாவது சகசர கவசம் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு கர்ணன் தான் கடைசியில் மிஞ்சியவன். அவன் சூரிய பகவானத்தில் அன்றனால நம்பினார் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்புங்கிற மாதிரி தாயை போல இருந்து அவனை அரவணைத்துக் கொண்டார் சூரிய பகவான். அதனால்தான் அப்பேற்பட்ட தன்மையிலே பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாசகத்தை உணர்ந்ததினாலே தாயின் சிரத்தை வெட்டி வந்து பிறகு தாயின் சிறந்த கோவிலுமில்லை என்ற வாசகத்தை சொல்லி தாயின் உயிரை வாங்கியவன். தாயினுடைய உயிரை கொடுத்து அப்பேற்பட்ட தன்மையிலே மாறி அம்மனாக மாற்றிவரை செய்தவன் பரசுராமன். பரசுராமனால் தான் உலகத்திலே மாரியம்மன் மந்தையம்மன் இப்படி பல அம்மன்கள் உருவானதற்கு காரணம் பரசுராமன். அதனால்தான் மந்தைகளை வைத்து வெட்டியதினாலே மந்தையம்மனாக, நெல்லையிலே காந்திமதியாக, அதே போல கொல்லங்குடியிலே வெற்றுடையா காளி அம்மாவாக, சிந்தலக்கரையிலே எண்டாய் வெட்காளி அம்மனாக, சமயபுரத்து மாரியம்மா அப்படிமாங்கல்ல. அந்த மாதிரி அந்த பேரு வருவதற்கு காரணமாக இருந்தவன் பரசுராமன். ஆமா, நாட்டரசன் கோட்டையிலே கண்ணாத்தாளாக இருக்கின்றாளே, அதே போல மதுரை எம்பதியிலே மீனாட்சி அம்மனாக, நான்மாட கூடலிலே எந்தாய் அங்கேற்கடி மீனாட்சியாக இருக்கின்றாள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் பரசுராமன். அந்த மந்தையில வச்சு வெட்டினதுனால உடல் மாறி வந்ததுனால மாரியம்மனா இப்ப நம்ம கும்பிடுறோம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு நாள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் பாடம் பண்ணிக்கிட்டா வந்து செய்ய முடியும். ஏற்றி சுரக்காய் கறிக்கு உதவுங்க, அப்பப்ப எது வருதோ அதை சொல்லணும். அந்த மாதிரி மாடசாமி தெய்வத்தினுடைய அருளால தொட்டு டைலாக் பேசிட்டோம்னா அம்மாவுக்காக அந்த டைலாக் பேசினேன். அப்ப அம்மாவுக்கு பெருமை கொடுக்கணுமா இல்லையா? எந்தாய் முத்துமாரியம்மனுக்கு நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம் நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீரானே நீர் வார்த்த கார்மேகம் நானாக நானும் தாயே, நல்வாழ்வு தந்தாயே
தொழும் தெய்வம் தாயின்றி நான் காண வேறில்லை நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் கண்டார கண்டாலும் நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ படைத்திருக்கும் அற்புதமான ஒரு காலம். நாரணன் என்ற பெயர் கொண்டேன், நான்முகன் தனக்கு மகன் என்பேன். யாரும் எனக்கு பகையில்லை, எவரின் சூழ்ச்சிக்கும் அடிமை இல்லை. அசுரர் வாழும் இடம் செல்வேன், அமரர் கோட்டம் பகுத்திடுவேன், இசைந்த மகன் மட்புகுவேன், ஈடில்லா முனிவர்களுக்கெல்லாம் உதவிடுவேன். பாலும் சோறும் ஒன்றென்பேன், பழமும் இடமும் நன்றென்பேன். சோலை சுந்தர மகிழ்ந்திடுவேன், பாலையை பார்த்தால் மகிழ்ந்திடுவேன். கூட்டில் வாழும் பறவை இல்லை, கூடி திரிய துணையும் இல்லை. நாட்டில் எனக்கோ இடமும் இல்லை. நானும் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக சென்று எனது கடமைகளை செய்ய நான் தவறியதே இல்லை. ஆக எழுதி விளங்காதான் வாழ்க்கை கழுதை புரண்ட களம்போல் என்பார் வள்ளுவர். மனிதனாக பிறந்துவிட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உழைப்பை செய்யணும். உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு நம்ம உழைச்சு நம்ம கையில 4 காசு சம்பாதிச்சு, ஆமா நம்மளா அந்த உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. எனக்கு தெரியும் அந்த மாதிரி உழைப்பதினால்தானே உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா உண்டாவது என்றே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை, பெறுவதிலே இன்பம் விடான. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே நீ இருக்காதே. கல்விக்கழகு கசர மனிதர் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பொறுப்பு அன்னைக்கு மறுப்பில்லாம சொன்னாரா இல்லையா? திரைகளோடியும் திரவியத்தை தேடணும்னா, திரவியம்னா செல்வம். திரைகளோடியும் செல்வத்தை சம்பாதிக்கணும்னா என்ன அறிவு வேணும்? கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவு இருந்தால் உலகத்துல கடல் கடந்தாவது கல்வி அறிவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஊர்ல போய் வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் சொன்னான், கல்வி கழகு கசடர மொழிதல் கற்க கசடர கற்பனை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த ஒரு திருக்குறள்ல தான் 1330 குறளிலே இந்த ஒரு குறள்ல தாங்க தம்பி துணை காலே இல்லாது துணை, அதாவது துணைக்கால துணை எழுத்து. ஏன் துணைக்கால தெரியுமா? கல்வி அறிவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவன் காலை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. இல்ல நம்ம கையில சொன்ன காஞ்சிக்கு போனா கால் ஆடிக்கிட்டே சாப்பிடலாம்னா எப்படி எழுதிருக்கேன் பாருங்க. கால் ஆடிக்கி சாப்பிட்டா கால் வீங்கி போகும்டா. ஆக அங்க நெசவு தொழிலுக்கு மரியாதை ஜாஸ்தி காஞ்சிகளே. அதனால்தான் அப்பேற்பட அந்த நெசவு தொழில நெஞ்சாவது இந்த கையை வேலை செய்யணும், காலு வேலை செய்யணும். அதுக்காக தான் காஞ்சிக்கு போனா கைத்தறி நெசவு நெஞ்சாவது நம்ம பழப்பு நடத்தலாம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உழைப்பு. அந்த உழைப்பை தருபவர் நம்ம ஐயா மாடசாமி இல்லையா? அதனாலதான் அந்த மாடசாமியுடைய தன்மையிலே அதை பத்தி ஒரு பாட்டு பாட நமக்கு ஆசையா இருப்பதனால மாடசாமியை பத்தி அற்புதமான தன்மைகளே. ஏன்னா அந்த கோவில்ல அவர் நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, யாரு தூங்கினாலும் சரி அவர் தான் முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அவருக்காக கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் மாடசாமி, கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் மாடசாமி, கோட்டையை விட்டு வேட்டைக்கு வந்த மாடசாமி, சாமியினாடா பூஜாரினா ஜுடையத்தி சாமி, கோட்டையை விட்டு வேட்டைக்கு வந்த மாடசாமி, கோவிலினாடா பூஜாரினா ஜுடையத்தி சாமி, கோட்டையை விட்டு வெட்டைக்கு
எச்சைக்கு போகும் சொரமான சாமி ஒவ்வொரு மக்களும் வாழ வேண்டுமே முத்த கருளாரே ஒரு மக்களும் வாழ வேண்டுமே முத்த கருளாரே உங்களுடைய கீர்த்தி என்றும் மக்களாலே உங்களுடைய வாழ்வு என்றும் மக்கள் வாழ்வே காந்திக்க வேண்டும் மக்களை எல்லாம் கோட்டையை போகும் சொல்ல மாடசாமி மாடசாமியிலாம் சுழையத்திக்காமி விட்டிருக்கும் தெய்வமே அவற்ற வழிதானே விட்டிருக்கும் தெய்வமே கோட்டையை விட்டு வெற்றிக்கு போகும் சொல்ல மாடசாமி ஆகையினால அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த மாடசாமி அப்படிங்கிற இந்த பாட்டை பாடணும்னா அவருடைய ஆலயத்துக்கு கருத்து வளையங்களாக அந்த தெய்வத்துடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே இதெல்லாம் சென்று பரிமளிக்கும் என்பதற்காக அதனை சொல்லியதை காணும் கேட்கும் என்று சத்தத்தை காணவில்லையே சத்தம் நல்ல நல்ல குரல் நல்ல இனிமையான ஒரு அதாவது அருமையான தொண்டை நல்லா இருக்கு நல்லா கருப்பா இருந்தாலும் நல்ல பொறுப்பா மறுப்பு இல்லாம அற்புதமான குரல் வளத்தினை பாடினாள் ஆலோலம் சோ என்ற ஓங்காரத்தின் தன்மையிலே ஓங்காரநாதம் உருவான கீதம் என்பதை போல அற்புதமான குரல் கைக்கிளை உலை இழி விளரி துத்தம் சாதம் என்ற சப்த சுரங்கள் 7 அந்த சப்த சுரங்கள் 7க்கும் கொஞ்சம் கூட சுதி பேதமே இல்லாமல் ஆலோலம் சோ என்று என்ன அழகாக பாடினாள் பையூரிலே பிறந்தாள் பாலூரில் வளர்ந்தாள் தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் காண பாவா வசந்தமே பொன்மையிலையும் பூச்சரமே விழியிலே ஒளிவிழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் காண இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேண்டும் உன்னையே என் உயிரே நிலாவேவா சொல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நிலாவேவா என்று எத்தனை நிலவுகளுக்கு கவிஞன் பாட்டை கொடுத்திருக்கிறார். காரணம் கண்ணிற்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, கன்னத்தில் குளியழகு, தமிழுக்கு சொல்லழகு, நிலாவுக்கு களங்கம் அழகு. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ
பாடிக்கிட்டு அதுதான் பாடு. நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூப்போலோ மலர்கின்ற இதழோ மாதுளையின் பூப்போலோ மலர்கின்ற இதழோ மயங்குகின்ற வெளியோ ஒரு பெண்ணாகி உறவு நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உணவு சென்று அழகோ உணவு சென்று அழகோ ஒழுங்கெடுத்து கண்டெடுத்து உயிரெடுத்து படைத்தவனின் திறமையெல்லாம் இவள் முழுமை பெற்ற அழகிய அவளவிடவிரும் பசுந்தளிப்பு வளைக்கரமும் அவளவிட விரல் நகமும் பசுந்தளிப்பு வளைக்கரமும் ஆகி வரும் பூச்செடியே ஆழ்கடலில் சங்காக மீன்களுக்கு அமைந்தவனோ ஆழ்கடலில் சங்காக மீன்களுக்கு அமைந்தவனோ என் தம்பி செந்தில் முருகன் ஆர்மோனியத்தின் இசையாக தினசரி நீ வந்தா சந்தோஷம்டா தம்பி. இந்த சாரீரம் கட்டாம அப்படியே இருக்கும்டா. மாதம் 35 நாள் நாடு ஆடு வேண்டாம். 32 இருக்குப்பா. சரி கேட்டு அங்க 3 நாள் அங்க வச்சுக்கிறோம். பொம்மையன் கோடாங்கி அவர்களுக்கு நன்றி, பணிவான வணக்கம். முதலில் அன்பளிப்பளித்த எனது அருமை உடன்பரவா அன்பு அண்ணன் பி மாடசாமி, அருமை TNSTC டிரைவர் பாத்திமூரை சேர்ந்த அருமை அண்ணன் ரூபாய் 200 அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கியிருக்கிறார்கள். அருமை அண்ணனுக்கு பணிவான நன்றி, பணிவான வணக்கம். என்ன ஒரு வருத்தம், நல்ல பக்கம் எல்லாம் நல்ல ஒரு மைக்கு இருக்க, மக்கள் தாய்மார்களை தூங்குறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. தூங்குறவங்க எழுப்புறது பெரிய பாவம், தூங்கட்டும். இருக்கிற ஞான பயிர்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு தானே தண்டிப்பாங்க. அங்கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க, அப்படி ரசிக்கிறது. அங்கிட்ட உட்கார்ந்துட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஏன்னா மகாபாரத பகவத்கீதைய 1000 பேரை வச்சுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை சொல்லல, ஒருத்தனுக்கு தான் சொன்னார், அர்ஜுனனுக்கு தான் சொன்னார். மேலும் இந்த ஆஞ்சநேயர் கேட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியில உலகத்துக்கே மகாபாரதம் தெரிஞ்சா இல்லையா கதை. அந்த மாதிரி மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ
வந்து வாழ வந்திருக்கின்றார். மாதவன் மகளாக பிறந்து அற்புதமான கடகவெங்கை பூ குறமகளாக மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணிலே தோன்றினாள் இந்த மங்கை. காரணம், என்னுடைய தெய்வம் முருகனோ சிவனின் நெற்றி கண்ணிலே இருந்து தோன்றினார். ஆனால் வள்ளியோ ஆனந்த கண்ணீரிலே இருந்து தோன்றினார். அப்ப கண்ணிலே இருந்து வந்தவளை, கண்ணிலே இருந்து வந்தவனுக்குத்தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தம்பி. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும், என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும், இந்த அந்த மாதிரி நினைத்தது யாரோ நீரானே தினம் உன்னை பாடு நீதானே என் கோயில். மக பேர் என்ன? தாமரை. என் மகளாக வந்து எனக்கு அன்பளிப்படுத்த என் அருமை மகளுக்கு நன்றி. தீர்காயுசா சுமங்கலியா இருக்கணும். நீதானே என் கோயில் என்னாலும் உண்டாலோ கலந்திட வேண்டும் பூந்தேனே. எப்படி தம்பி இதெல்லாம்? அதான் வர வர தொழில் பக்தி அப்படி அதிகமா இருப்பதனாலதான் இந்த மாதிரி ஒரு சாதுர்த்தியம் வருகிறது. அப்படியே இருக்கக்கூடாது. கற்ற கல்வி அப்படி வாசிக்க வாசிக்க எப்படி அந்த ராகத்தினுடைய சுவை அறிந்து நீங்க செய்யறதுக்கு தொழில் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. வர வர முதிர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. இல்ல இல்ல தொழில் வளர்ச்சி அது வந்து எல்லாருக்கும் இயல்பு தானே. என்னைக்கே ஒரு நாளைக்கு கழுவங்காலி ஆகத்தானே போறோம். இப்படியா வளர்க்க போறோம் என் தம்பி? அதை ஆயிட்டான் கழுவங்காலியா. அது அந்த மாதிரி இந்த இடத்திலே வகுந்தெடுத்து வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோகம் தான் தம்பி. பிச்சி பூ வச்ச கிளி இந்த பாட்டை இசைஞானி சொல்லுவார். எம்எல்சியினுடைய ராக அந்த டியூன்ல எடுத்து தான் இந்த பாட்டை போட்டேன்னு. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நனவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பச்சைமல பக்கத்தில மெயிலின்னு சொன்னாங்க. மெயிலின்னு நியாயம் கண்ணக்கா பூச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூவத்தையிலே பச்சைமல பக்கத்தில மெயிலின்னு சொன்னாங்க. ஆத்தி பட்டாலே கரையாடி கற்பூரோ கரையிலே மனசிருந்தாலே சத்தியமா அது சத்தியமா மனிதனாலே போனாலும் உன்னாசே போகாது, போனாலும் உன்னாசே போகாது. மனம் கண்டாலே ஆனதில்லை கண்ணும்பா, மனம் கண்டாலே ஆனதில்லை கண்ணும்பா. பட்டு வந்த ரோஜாவா பார்த்தகன்னு மூடாதா, பாசம் என்னும் நீரச்சு அழுதி வச்ச வேளையிலே உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் புத்தவில்லை பாவம் வந்து தூரத்தில்லை. நீரும் தண்ணீரும் நீ தொட்ட பன்னீரு உனக்கு காட்சி கண்ணீரு. நீரும் நீ தொட்டு பன்னீரு உனக்கு காட்சி கண்ணீரு. உன்னை காத்திருப்பேன்
அந்த நம்பிக்கையா நம்ம எல்லாம் காக்கோடு, அந்த நம்பிக்கையா நம்ம எல்லாம் காக்கோடு. கட்டு வந்தரே ராவாத்தகன் மூடாதா பாதவன் நீரச்சி அள்ளி வச்ச உலகிலே இருந்து பட்டதம்மா பட்டாலும் சுத்தமில்லை. கோபம் வந்து பூவுக்கில்லை, கோபம் வந்து பூவுக்கில்லை, கோபம் வந்து பூவுக்கில்லை. ஆக அருமை, அற்புதம். என்ன அற்புதமான தன்மைகளை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர் மலர் குறிஞ்சி மலரை போல மதன மாளிகையில் மந்திர மாலைகளாம்னு சொன்னாதான் என் தம்பிக்கு இந்த இடத்துல அவனுடைய வாத்தியத்துக்காக. என்ன தம்பி? ஆமா, அழகா பண்ணலாம். மதனம் காலை மணி ஓசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சிகரின் கைவளை ஓசை, ஆழி அலையோசை. ஆழி என்றால் கடல், அகராதிப்படி. ஆழி அலையோசை, அருவியின் நீரோசை. குற்றால அருவியில இருந்து நீர் விழுந்தா எப்படி மடமட மடமடன்னு விழுகுமோ, குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே வற்றாத பேரழகே நீ வாழ்க என்றாலும் மங்காது ஒளி தருவதை போல தூண்டாமணி விளக்கு என்னாலும் ஒளி தந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்திலே வாடாத மலரெடுத்து ஓயாது உன்னை நினைந்து சூடாத நாள் ஏது சுடர்மிகு வடிவேலா அப்படிங்கிற மாதிரி வடிவேலனுக்காக அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த ஜோதி பிளம்பதொரு மேனியாகி பெரிய வேண்டாமா இல்லையா கரையூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் உதித்தனல் உலகம் இயங்கிற மாதிரி நீயும் ஒரு நாடல் கொண்டு நாட்டியம் ஆடுவே நில்லு நதி ஓரம் நதி ஓரம் நதி ஓரம் நானை ஒன்று நானும் கொண்டு நதி ஓரம்
அருமை ஆளாத மலரெடுத்து இந்த தன்மையிலே வருகிறான் வனவேடன் மங்கைக்கு காவலாளியாக. மதன மாளிகை மந்திர மாளிகளா. எந்த ஆர்கெஸ்ட்ராவா இருந்தாலும் இந்த பாட்டை பாடாம இருக்க மாட்டாங்க. எந்த கச்சேரியா இருந்தாலும் நான் சொன்ன ஐயா பாட்டும் மக்கள் திலகம் பாட்டு இந்த பாட்டும் கண்டிப்பா பாடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரா கூட இந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வாசிப்பதனால உங்களை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லடா. மதன மாளிகை நன்றி நன்றி கண்ணுகளா. ஆக வருகிறான் மனுவேடன் மங்கைக்கு காவலாளியாக. மத்தியமாவதி
துள்ளி துள்ளி நீ பாடம்மா. அந்தம்மா ஒண்ணு பாடுச்சுல. என்ன பாடுச்சு தெரியலையே. பாடுங்களா? சரி ஆக செய்யலாம். வருகிறான் பாடுவோம். முடி வந்து சோகமா முடிச்சா நல்லா இருக்கும். சோலை புஷ்பங்களோயும் சோகம் சொல்லுங்களே கண்ணாளனை கண்டால் என்னை வீரனை தந்தால் என்னை வார்த்தைகள் தந்தாலே சோலை புஷ்பங்களோயும் சோகம் சொல்லுங்களே சோலை புஷ்பங்களே சோகம் சொல்லுங்களே வருகிறான் மணவேடு. சந்திப்போம். எல்லாம் நல்ல விதமாக நடந்து முடிவடைய எல்லாம் அல்ல மாடசாமி என்னாலும் மகிமையை தர வேண்டும். தருவார். வருகின்றார் மணவேடு. ஒரு ராஜா இளைய ராஜா தேவரை காத்திருந்து பாடு ராஜா
தெரியலையே என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே நான் யாரு எனக்கு தெரியலையே என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே எந்த முன்னே ஓடு ராஜா